வணக்கம். இந்த காணொளியில அருளுடைமை என்ற அதிகாரம் பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 19 அதிகாரங்கள் போட்டிருக்கு. அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இது அந்த நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய 20 அதிகாரங்கள்ல கடைசி அதிகாரம். இந்த அதிகாரத்தோட திருக்குறள் கம்ப்ளீட் பண்றோம். முதல் இன்னொன்னு என்னன்னா, அருளுடைமை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அன்புடைமை நம்ம படிச்சிருப்போம், திருக்குறள் பார்த்திருப்போம். அன்புடைமை நம்ம எல்லார்கிட்டையும் அன்பை நடந்துக்கிறத பத்தி பேசியிருப்பாங்க. அருளுடைமை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கருணையோட நடந்துக்கிறது, மற்றவங்க மேல கருணை காட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கடையேழு வள்ளல்கள் 7 பேர் பார்த்திருப்போம் இல்லையா? அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மயிலுக்கு போர்வையை போத்திருப்பாங்க, முல்லைக்கு பாரி தேர் கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் எதனால பண்ணாரு? அந்த மயில் மேல இருக்கக்கூடிய கருணையால, ஐயோ மயில் குளிருக்கு நடுங்குதே அப்படின்ற ஒரு கருணையால பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதே போல பாரியும் முல்லைக்கு தேர் கொடுத்தாருன்னா, ஐயோ கீழே படர்ந்து கிடக்கே, அதனால அந்த தேரை கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் ஒரு கருணை. கருணையை தான் என்னன்னு சொல்லுவோம், அருள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அருள் என்ற வார்த்தைக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற உயிர்களிடத்துல கருணையா நடந்துக்கிறத பத்தி அருளுடைமை என்ற அதிகாரத்துல சொல்லியிருக்காங்க. அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உல. அருள் செல்வம், இந்த கருணை என்ற ஒரு செல்வம் தான் இருக்கிற எல்லா செல்வங்களிலேயே செல்வத்துள் செல்வம்னா செல்வங்களுக்கே செல்வம் அருள் அப்படின்னு சொல்றாங்க. பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உல. பொருள் செல்வம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பணம், நகை, நிலம், வெஹிக்கல்ஸ், இதெல்லாமே பொருள் செல்வம். இது பூரியார் கண்ணும் உல. பூரியார்னா இழிந்தவர்கள் கிட்டையும் இருக்கு. இழிந்தவர் இடம். கண்ணும்னா நம்ம வேற்றுமையை பத்தி படிக்கிறப்ப கண்ணன்னா இடம் என்ற பொருள்ன்றத படிச்சிருப்போம் இல்லையா? அதுதான் பூரியார் கண்ணும் உலன்னா இழிந்தவர்களிடம் உலன்னா உள்ளது அப்படின்ற பொருள். பூரியார்னா இழிந்தவர். சோ செல்வங்கள்லயே சிறந்த செல்வம் அருள் செல்வம் தான். பொருள் செல்வம் இழிந்தவர்கள் கிட்டையும் இருக்குன்றத முதல் குறள்ல சொல்லியிருக்காங்க. பூரியார்னா இழிந்தவர். இரண்டாவது குறள் பாருங்க, நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றான் தேரினும் அக்தே துணை. நல்லாற்றான் அப்படின்னா நல்ல ஆற்றானா நல்ல வழியில ஆராய்ந்து, நாடி என்ன ஆராய்ந்து, நல்லாற்றானா நல்ல வழியில நம்ம என்ன பண்ணணும், நல்ல வழியில ஆராய்ந்து, அருளாள்கன்னா கருணைய நல்ல வழியில நம்ம தேடி பண்ணணும். பல வழிகள், பல்லாற்றான்னா பல வழிகள்ல ஆராய்ந்து பார்த்தாலும் அக்தே துணைன்னா இந்த அருள் தான் நம்மளுக்கு துணையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லாற்றான் நாடி அருளாள்க. சோ நல்ல வழியில ஆராய்ந்து அருள் அந்த கருணையோட இருங்க. பல வழிகள்ல ஆராய்ந்து பார்த்தாலும் அந்த அருள் தான் நம்மளுக்கு துணையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது குறள்ல தேர்ட் ஒன் பாருங்க, அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். ஸோ இந்த செகண்ட் ஆப் பாருங்க, இருள் சேர்ந்த அப்படின்ட்டு. இருள் சேர்ந்தன்னா, இருள் இங்க எதோ சொல்றாங்கன்னா, இருள் சேர்ந்த அப்படின்னா இருட்டா இருக்கக்கூடிய, இன்னான்னா துன்ப உலகம். ஸோ இருட்டா இருக்கக்கூடிய துன்பமான உலகத்துல தஞ்சம் புக வேண்டாம். இங்க புகழுக்கு பொருள் பாருங்க, சிறப்பியில் புகழ்ச்சி. அதே இது சின்னையில் வந்ததால அந்த புகழினுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தஞ்சம். ஸோ இருள் சேர்ந்த துன்பமான உலகத்துல நம்ம தஞ்சம் போக வேண்டாம். எப்போ போக வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை. அருள் நிறைந்த நம்ம அருள்ன்றது நிறைய நம்ம மனசுல இருக்குன்னா, இது போல இருள் சேர்ந்த துன்ப உலகம் உலகத்துல நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, தஞ்சம் புக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கு இருள் சேர்ந்த துன்பம் இருக்கக்கூடிய உலகம் தேவைப்படாதன்னா, அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை. அது போல ஒரு இருள் சூழ்ந்த துன்பமான உலகம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அடுத்து பாருங்க, ஃபோர்த் ஒன், மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வாருக்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. மண்ணுயிர் ஓம்பி என்ன, மண்ணுயிர் என்ன இந்த உலகத்துல இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா உயிரினங்களையும் குறிப்பிடுது. மண்ணுயிர் ஓம்பி, ஓம்பி என்ன பாதுகாத்து. ஓம்பி என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பாதுகாத்து. அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் பாதுகாத்து அருள் ஆழ்வாருக்கான கருணையோட நடக்கின்றவர்
இல்லாதவர்களுக்கு இல்லென்ப. எது இல்லை அப்படின்னா தன்னுயிர் அஞ்சும் வினை. நம்ம உயிருக்கு ஏதாவது ஆயிருமோ என்று பயந்து ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது. வினை என்ன செயல்ன்றது தெரியும் இல்லையா? ஸோ நம்ம படிச்சிருப்போம். வினைன்னா அந்த வார்த்தைக்கான பொருள் செயல். ஸோ யாருக்கு நம்ம உயிருக்கு ஏதாவது ஆயிருமோன்ற பயந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணுயிர்ல வாழுகின்ற எல்லா உயிர்களிடையும் பாதுகாத்து அருள் செய்யறவங்களுக்கு அவங்க உயிருக்கு ஏதாவது ஆகுமோ அப்படின்ட்டு பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வாருக்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. அடுத்து 5வது குறள் பாருங்க. அல்லல் அருளாழ்வாருக்கு இல்லை. அல்லல்னா என்ன சொல்லுவோம்? துன்பம். துன்பம் இல்லையா? யாரு அப்படின்னா அருளாழ்வாருக்கு, கருணை செய்வோருக்கு பாத்தீங்கன்னா துன்பம் இல்லை. எங்க இல்லைன்னா வழி வழங்கும் மல்லல் மாஞாலம் கரி. வழி வழங்கும்னா வழி என்ற வார்த்தைக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா காற்று. இந்த காற்று இருக்கக்கூடிய மல்லல்னா அதற்கான பொருள் வளம். இதெல்லாம் நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம். வழின்னா காற்று, மல்லல்னா வளம். அதாவது வழி வழங்கும்னா காற்று வழங்கும் வளம் பொருந்திய மா ஞாலம்னா மிகப்பெரிய உலகம் தான் அதற்கு சான்று அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவ்வளோ பெரிய உலகத்துல மக்களாகிய எல்லாரும் வாழ்றாங்க இல்லையா? இது எல்லாம் சான்று என்னன்னு பாத்தீங்கன்னா அருள் செய்யறவங்க இருக்கிறது தான் இந்த உலகம் இன்னும் வளம் பொருந்தி இருக்கு. அதுதான் சான்றுன்னு சொல்றாங்க. சோ அல்லல் அருளாழ்வாருக்கு இல்லை. அருள் செய்வ கருணையா இருக்கிறவங்களுக்கு துன்பமே இல்லை. அதற்கு கரியன்னா சான்று. அதுக்கு சான்று என்னன்னா இந்த வளம் பொருந்திய மாபெரும் உலகம் தான் சான்று அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க. பொருள் நீங்கி பொச்சாந்தர் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். இங்க பொச்சாந்தர்னா தர்மத்தை மறந்தவர், அல்லவை என்ன தீயவை. சோ இது செகண்ட் ஆஃப் பாருங்க. அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். கருணை அருள்னா கருணை நீங்கி தீயவை செய்வாங்களாம். யார் செய்வாங்கன்னா பொருள் நீங்கி தர்மத்தை மறந்தவர். அவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் நீங்கி போச்சுன்னா அந்த தர்மத்தைன்றத மறந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? மறந்துட்டு சேம் டைம் அவங்க கிட்ட அருளும் நீங்கி தீயவையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பொருள் நீங்கி பொச்சாந்தர் என்பர். பொருள் நீங்கி போச்சு, தர்மத்தை மறந்தவரா ஆயிட்டாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு? அருள் நீங்கி அல்லவை செய்தார். அருள் கருணையும் நீங்கி தீயவற்றை செய்யறாரு, செய்தொழுகுவார் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க 7வது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கி யாங்கு. யாங்குன்னா எப்படி, எவ்வாறு அப்படின்ற பொருள் குறிக்கும். இங்க என்ன சொல்றாங்கன்னா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னா அவ்வுலகம்னா மேலுலகம், வானுலகம், தேவருலகம் என்ற பொருள் வரும். அவ்வுலகம் என்றது. சோ நம்மளே சொல்லுவோம் இல்லையா, புண்ணியமெல்லாம் பண்ணியா அப்பதான் மோட்சம் அடைவ, சொர்க்கத்துக்கு போவ அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதுதான். அப்போ கருணை இல்லைன்னா உனக்கு அந்த உலகம், தேவர் உலகம் இல்ல. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கி யாங்கன்னா, இப்ப நம்ம கிட்ட ஒரு செல்வம் பொருள் இல்லைன்னா யாராவது மதிப்பாங்களா? யாருமே இந்த உலகத்துல மதிக்க மாட்டாங்க இல்லையா? அவ்வாறு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னா எப்படி பொருள் இல்லாதவங்களுக்கு இந்த உலகம் இல்லையோ அப்படி அருள் இல்லாருக்கு அந்த உலகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க 8th one. பொருளற்றார் பூப்பர் ஒரு கால், அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. இங்க பொருள் அற்றார்னா செல்வமே இல்லைன்னாலும் அவங்க பூப்பார் ஒரு காலன்னா பொழிந்து விளங்குவர். இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா செல்வமே சுத்தமா இருந்திருக்காது. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எங்க மேல வர போறாங்கன்னா ஒரு சில குடும்பம் பார்த்திருப்போம். பட் இப்போ பாத்தீங்கன்னா அவங்க நல்லாவே முன்னேறி இருப்பாங்க. இதுதான் சொல்றாங்க பொருளற்ற பூப்பார்னா பொழிந்து விளங்குவர்னா ஒரு காலத்துல அவங்க சம்பாதிச்சு நல்லபடியா வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்ல பொருளற்றார் பூப்பர் ஒரு கால், அருளற்றார்னா கருணை இல்லாதவங்க, அற்றார் அப்படின்றாரு. அருளற்றார்னா கருணை இல்லாதவர்,
அற்றார்னா ஏதும் இல்லாதவர் என்ற பொருளை வந்து குறிக்குது. சோ கருணை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாதவர் தான் நீ அப்படின்னுட்டு. அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிதுன்னா மீண்டும் வந்து அந்த கருணை என்ற பண்பு வந்து பெறுதல் வந்து அரிது அப்படின்னு சொல்றாங்க. மற்றன்னா மீண்டும், ஆதல் அரிது அப்படின்னா மறுபடியும் அந்த கருணை என்ற பண்பு வந்து நம்ம பெறதுன்றது அரிது. கருணை வந்து இருக்கணும், அப்படி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அது மறுபடியும் அந்த கருணை என்ற ஒண்ணு கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம், அரிதான விஷயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொருளற்றார் பூப்பர் ஒரு கால், அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. அடுத்து வந்து பாருங்க, தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் மரம். தெருளாதான் என்ற வார்த்தைக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவு தெளிவு இல்லாதவர். ஸோ தெருளன்னா அறிவு தெளிவு இருக்கிறவங்க. தெருள் ஆதான், தெருள் ஆதான்னா அறிவு தெளிவு இல்லாதவன். அறிவு தெளிவு இல்லாதவன் வந்து ஒரு உண்மையான பொருளை வந்து கண்டிருந்தாலும் எந்த பிரயோஜனமே இல்லை இல்லையா? அது போல அருளாதான் செய்யும் மரம், கருணை இல்லாதவன் செய்யக்கூடிய அறச்செயல்களும் வந்து இந்த அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு உண்மையான பொருளை கண்டது எது போல வீணான ஒன்னோ பயனில்லாத ஒன்னோ அது போல அருள் இல்லாதவன் செய்யக்கூடிய அறமும் அப்படிதான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். அடுத்து வந்து பாருங்க, லாஸ்ட் ஒன், வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வலியார் முன்னா வலிமையானவங்க முன்னாடி தன்னை நினைக்காதான். இப்போ வலிமையானவங்க முன்னாடி நம்ம போய் நிக்கிறோம்னா நம்ம கொஞ்சம் பணிந்து தானே நின்று இருப்போம், அதை சொல்றாங்க. வலியார் முன் தன்னை நினைக்காதான்னா நினைக்காதவன் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. நம்மளை விட மெலிந்தவர்கள் இடத்து வந்து நம்ம வந்து கொஞ்சம் காட்டமா நடந்துப்போம் இல்லையா? அப்படி நடந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நம்மளை விட வலிமையானவங்க முன்னாடி நம்ம எப்படி பணிஞ்சு நடப்போம் அப்படின்றத நினைத்து பார்த்து இந்த செயலை வந்து தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஸோ இதோட வந்து இந்த குறள் முடியுதுங்க. ஒரு வாட்டி குயிக்கா ரீகேப் மட்டும் பார்ப்போம். அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உல. நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றான் தேரினும் அஃதே துணை. அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வாருக்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. அல்லல் அருளாழ்வாருக்கு இல்லை வழி வழங்கும் மல்லல் மாஞாலம் கரி. பொருள் நீங்கி பொச்சாந்தர் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. பொருளற்றர் பூப்பர் ஒரு கால், அருளற்றர் அற்றார் மற்றாதல் அரிது. தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அவ்வளவுதாங்க. இதோட வந்து திருக்குறள் வந்து 20 அதிகாரங்களும் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.